ஹாய் மக்களே, இப்போ தான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்குறோம். இன்றைக்கி வந்து என் மகனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்குறோம். இது வந்து காட்டுக்குள்ளே இருக்கும் இந்த கோயில். அவ்வளோதான் காடு இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஆனால் சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து என்ன நேர்த்திக்கடை வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக பழிக்கும். 7 பிள்ளை காளியம்மா, அதை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த சாமியை 7 குழந்தை வச்சுருக்கோம். அந்த பெண் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடனை வச்சுக்கிட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த சாமி வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைய வந்து கொடுப்பாங்க. புதுக்கோட்டை விடுதி ஊருக்கு வரணும். பக்கத்தில் ஒரு காடுன்னு சொல்ல முடியாது, வயக்காடு அந்த மாதிரி ஒரு இது வந்து ராக்காச்சி அம்மா எங்கள் குலதெய்வம். சன்னதி சாத்திருக்கு, அதனால் எடுக்க முடியல, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா மக்களே, 7 குழந்தைய வச்சுருக்குறாங்க இந்த அம்மா. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடனை வச்சுக்கிட்டு குழந்தை கேட்டால் கண்டிப்பாக ஒரு குழந்தைய கொடுப்பாங்க. அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை வச்சுக்கோங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னால் இந்த கோயில் தான். இங்கே பாருங்கள், நல்லா விசாலமாக இருக்கும் இடமெல்லாம். இட வசதியெல்லாம் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். எங்கள் குலதெய்வம் கோயில் இது. நாங்கள் எங்களுடைய சக்தி வாய்ந்த அம்மானா அந்த அம்மா தான். வேறு யாரையும் நம்புகிறோமோ நம்பலையோ எங்களுக்கு தெரியலை, ஆனால் இந்த அம்மாவில் தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்னற வரையும் செல்வ செழிப்போட மக்கள் செல்வக்கோட நல்லா இருக்கிறோம். அந்தளவுக்கு அருள் பொழியும் அம்மா இந்த அம்மா. இது வந்து பழைய கோயில், அது இடிஞ்சு போச்சுன்னா இப்போ புதுசாக இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சைடு ஊரணி. ஆனால் நேர்த்திக்கடன்லாம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரு 2 பசங்க, என் மயங்க 2 பேரும் கார்லெலாம் வந்திருக்குறாங்க. பத்திலா இந்த கோயிலுக்கு வந்திருக்குறாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த அம்மா. எங்கள் கோயில்னால் இதுதான் சிறப்பான கோயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மாவில். நிஜமாக சொல்கிறேன், இந்த அம்மானா எனக்கு உயிர். 7 பிள்ளை காளி அம்மா. இந்த அம்மாவோடைய நேம் 7 குழந்தைகளை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தைனாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கடன் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைனாலும் உங்களுக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தாம்மா. சரி, ஓகே, பாய்.